நிறைய பேருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து டைம் இல்லை, என்னோடய ஹெல்த்தியான டயட் இல்லை எனக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்து ஏதோ இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு அந்த மார்னிங்கை வந்து ஓட்டிட்டு மத்தியானம் வந்து சாதம் அப்புறம் குழம்பு இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம். மத்தியானமும் காய் வச்சு சாப்பிட்றோமோன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ இந்த மார்னிங்கில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ராகி கூழ், இல்லைன்னா ராகி களி வித்து சாம்பார், அப்படி இல்லைன்னா தயிர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மில்லட்டு அப்படின்னு பார்த்தா மில்லட்டில் சத்து மாவு, எல்லா வகையான மில்லட்டு போட்ட சத்து மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கம்பு மாவை நல்லா மிஷினில் கொண்டு போய் வறுத்து மிஷினில் வந்து நல்ல பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த கம்பு வந்து களி மாதிரி அதுவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தயிரோட. ப்ளஸ் அதில் வந்து சாம்பார் போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை தவிர குக்கும்பர் வித்து நம்ம குக்கும்பரில் வந்து தயிரில் வந்து குக்கும்பர் போட்டுட்டு திணை, அதாவது திணையில் வந்து ஒரு கூழோ இல்லைன்னா களியோ இல்லைன்னா சாதம் ஏதோ செஞ்சு அதில் தயிர் போட்டு கூட குக்கும்பர் வித்து திணையில் சாப்பிட்டுக்கலாம். குக்கும்பர் வித்து உப்புமா எடுத்துக்கலாம், ஏதாச்சும் கோதுமை உப்புமா அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் திணை அப்படின்னு சொல்லும்போது திணை வந்து முதல்ல கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப நாக்குக்கு வந்து அந்த டேஸ்ட்டே இருக்காது. ஸோ திணையோட நிறைய ரா வெஜிடபிள்ஸை போட்டு அது ஒரு உப்புமா மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா கோதுமை உப்புமா ப்ளஸ் பனானா எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் காலையில் எடுப்பாங்க. ஃப்ரூட்ஸோட ஏதாவது ஒரு திணையிலையோ ராகிலேயோ அப்புறம் கம்புலேயோ இதில் செஞ்ச அந்த மாவில் செஞ்ச களி கூட நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியான உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அமையும். இதை தவிர கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பூண்டு வெந்தயம் இதை போட்டு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்க கூட வேண்டாம், குக்கரில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதாவது கருப்பு கவுனி அரிசி அப்புறம் வெந்தயம் பூண்டு இதையும் வச்சுக்கலாம். இதை தவிர ரைஸு, கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, பூண்டு, வெந்தயம் இதையும் போட்டு நீங்கள் குக்கரில் வச்சுட்டு ஒரு சத்தான ஒரு கஞ்சியாக குடிக்கலாம். நான் சொன்ன எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் இருக்குது, செலினியம் இருக்குது, அப்புறம் விட்டமின் ஏ பி சி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, உளுந்தில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, ராகியில் கால்சியம் இருக்குது, அதே மாதிரி செலினியம் பாசிப்பயிரும் நீங்கள் சுண்டல் காலையில் எடுக்கும்போது அது செலினியம் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னோட அந்த ஸ்கின் வந்து சுருக்கமாக மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாசிப்பயிர் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த விதமான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்க முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பிரேக்கே பண்ணாமல் நான் சொன்ன சிம்பிள் தான் இது எல்லாமே. ஒரு சுண்டல் ஒன்றை எடுத்து பாயில் பண்ணிவிட்டு, ஏன்னா க்ரீன் கிராம் வந்து சீக்கிரம் பாயில் ஆயிரும். க்ரீன் கிராம் வந்து ஒரு சுண்டல் மாதிரி தாளிச்சிட்டு அது கூட பனானா வச்சோ இல்லைனா ஆப்பிள் வச்சுட்டு இல்லைனா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா ஒரு பீட்ரூட் ஜூஸு கூட நம்ம அதில் குடிச்சிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், மத்தியான நேரத்துக்கு வந்து நம்மளோட ஃபுட்டை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா எடுத்துக்கிட்டு. இதை தவிர ஆரஞ்சு ஜூஸு, பப்பாயா அந்த மாதிரிலாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. விட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து நான் சொன்ன இதிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மத்தியானம் கூட நீங்கள் என்னவோ ஒன்று எடுத்துக்கோங்க, ரசம் சாதமோ தயிரோ மோரோ ஏதோ ஒன்று போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸ்கின்னு, ஹேரு, அப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லது.